4, 5, sum number 5. The following balance appear in the books of Kumaran on April 1, 2017. Assets and cash 1 lakh, stock 40,000, amount due to Rohit 10,000, furniture is 10,000, liabilities amount due to Anusha 40,000, Kumaran capital 1 lakh 20,000. Find out the capital, show the ledger, posting from the above. ஓப்பனிங் பேலன்ஸ் ஒவ்வொரு ஓப்பனிங் பேலன்ஸ்க்கும் என்ன பண்ணணும் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ஜேர்னல் போடுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது போஸ்டிங் த லெஜர் ஃபர்ஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் குமரன் ஜேர்னல் என்ட்ரிஸ் டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட் டேட்டில் 2017 April 1 cash account data 1 lakh, stock account data 40,000, debtors account Rohit account 10,000 data, furniture account data 10,000, to creditors account Anusha 40,000, to capital account 1,20,000, balance of assets and liabilities bought forwarding. So இதோட லெஜர் எப்படி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு ஓபன் பண்றதுன்றத பார்க்கலாம். லெஜர் அக்கௌண்ட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து cash account ஓபன் பண்றோம். டேட்டா சைடுல டேட் பர்టిక్యులர்ஸ் JF அமௌண்ட், கிரெடிட்டர் சைடுல டேட் பர்టిక్యులர்ஸ் JF அண்ட் அமௌண்ட் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் cash accountல 2017 April 1 to balance brought down. cash account வந்து balance brought down எழுதி 1 lakh. அதே கிரெடிட்டர் சைடுல 2017 April 30 by balance carried down 1 lakh. டோட்டல் ரெண்டு சைடும் 1 lakh ஆகும். carry down next month brought down ஆகும். கிரெடிட்டர்ல இருக்குது இங்கே டெட்டார்ல வரணும். 2017 May 1 to balance brought down 1 lakh. next account stock account இதுவும் opening balance to balance brought down 40,000. 2017 April 1 is by creditor sideல 2017 April 30 by balance carried down 40,000. total ரெண்டு 40,000 வரணும். இங்கே கிரெடிட் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் வந்திருக்கு. இப்போ ப்ராட் டவுனாக டேட்டா சைடில் கொண்டு வரணும். 2017 May 1 to balance ப்ராட் டவுன் 40,000 போடணும். ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு டெப்டாஸ் அக்கௌண்ட்டு இஸ் ரோஹித் அக்கௌண்ட்டு. ஸோ இதுலேயும் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 2017 April 1 to balance ப்ராட் டவுன் 10,000. இது இங்கே கேரி டவுன் வரும். கிரெடிட்டர் சைடில் கேரி டவுன் வரும். 2017 April 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 10,000, பேலன்ஸ் 10,000 தான். இங்கே ரெண்டு சைடுமே டேலி ஆகும். கிரெடிட்டர் சைடில் பேலன்ஸ் கேரி டவுன் வருது. இப்போ அந்த அமௌண்ட்டு டேட்டா சைடுக்கு கொண்டு வரணும். டூ பேலன்ஸ் ப்ராட் டவுனாக மாறும். 2017 May 1 to balance ப்ராட் டவுன் 10,000. நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். இதில் டேட்டார் சைடில் 2017 April 1 to balance brought down 10,000. இங்கே பேலன்சிங் ஃபிகர் 2017 கிரெடிட் சைடில் April 30 by balance carry down 10,000. ரெண்டு சைடுமே 10,000 டேலி ஆகிடும். 2,000 10,000. இங்கே கிரெடிட்டார் சைடில் பை பேலன்ஸ் கேரி டவுன் 10,000 இருக்குது. இங்கே அடுத்தது டேட்டா சைடு வரும்போது டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் is 10,000. next account creditors account. creditorsனா அனுஷா அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது டேட்டா சைடில் 2017 April 1 இங்கிட்டு பேலன்ஸ் கேரி அசஸ் பார்த்தோம். இப்போ லைபிலிட்டிஸாக வரும்போது கிரெடிட்டார் சைடில் 2017 April 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000 இங்கே வரணும். அதுவே வந்து டேட்டா சைடில் வந்து பை பேலன்ஸ் கேரி டவுனாக மாறும் 40,000. ரெண்டு சைடும் டோட்டல் 40,000. டேட்டா சைடில் கேரி டவுன் வந்திருக்கிறதுனால கிரெடிட்டா சைடில் பேலன்ஸ் ப்ராட் டவுனாக வரும். 2017 May 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 40,000. ஸோ நெக்ஸ்ட் அக்கௌண்ட்டு குமரன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கிரெடிட்டர் சைடில் 2017 April 1 பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,20,000. இங்கே கேபிட்டல் இன்வெஸ்டர். ஸோ இங்கே இதுவே வந்து டேட்டா சைடில் பேலன்ஸாக வரும். டூ பேலன்ஸ் கேரி டவுன் 1,20,000. ரெண்டு சைடும் 1,20,000 போடணும். இந்த டேட்டா சைடில் பேலன்ஸ் கேரி டவுனாக வருதுனால கிரெடிட்டர் சைடில் பேலன்ஸ் ப்ராட் டவுனாக மாறும். 2017 May 1
பை பேலன்ஸ் ப்ராடன் 1,20,000. இந்த சம்ம இதோட முடியுது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.